Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு டாபிக் தான். அதாவது என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாக்டீரியல் ஃபிளாஜெல்லா. இது எப்படின்னா எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th NCERT-ல நம்மளுக்கு செல் த யூனிட்ல ப்ரோகாரியோட்டிக் செல் என்வெலப்னு ஒரு சப் டாபிக் இருக்கும் சரியா. அந்த சப் டாபிக்ல வரக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் தான் ஃபிளாஜெல்லா பத்தி கொடுத்துருப்பாங்க. பட் இது டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அங்கே கிடையாது. பட் இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நீட்ல இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியல் செல்ல இதுல இருக்கக்கூடிய அவுட்டர் சைட்ல இருக்கக்கூடியது ஃபிளாஜெல்லா. அந்த என்வெலப்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்னது ஃபிளாஜெல்லா. this is only for the movement. ஓகே மூவ்மெண்ட்க்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபிளாஜெல்லா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுத்துருக்காங்க. that one is ட்ரைகஸ். அதோட நேம் நார்மலா பயாலஜிக்கல் டேர்ம்ல நம்ம ட்ரைகஸ்னு சொல்லுவோம். ஓகே இந்த ட்ரைகஸ் எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா that one is derived from Greek வேர்ட்ல அது த்ரிக்ஸ்னு ஒரு வேர்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு டிரைவ் ஆயிருக்கு. ஸோ த்ரிக்ஸோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேர் லைக் இந்த ஃபிளாஜெல்லாவோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம பாக்டீரியாவை ஒரு 5-6 ஸ்டெப்ஸா நம்ம என்ன பண்ணிருக்கலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 ட்ரைகஸ்னா உங்களுக்கு தெரியும் that one is flagella hair like structure. ஓகே இப்போ 8 ட்ரைகஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் செல்ல there is no flagella absence of flagella அது என்னது 8 ட்ரைகஸ். இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பயாலஜிக்கல் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏபயோட்டிக் அப்படின்னா அது ஏமி அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணா ஆப்சன்ஸ். ஓகேயா asymmetrical absence of symmetry. அப்போ அதே மாதிரி இங்க 8 ட்ரைகஸ்னு சொல்லும்போது அதுல என்ன இருக்காது நம்மளுக்கு ஃபிளாஜெல்லா இருக்காது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மோனோட்ரைகஸ். மோனோனா நம்மளுக்கு தெரியும் சிங்கிள், அதாவது ஒரே ஒரு பிளேஸ், அதாவது அந்த பாக்டீரியல் செல்லுல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா இருந்ததுன்னா அதுக்கு பேரு மோனோட்ரைகஸ். ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ரைகஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க போத் சைட்ஸ்ல ரெண்டு சைட்லமே ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா. ஓகே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஆம்பிட்ரைகஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆம்பிபியானா டுவல், இங்கே அது வாட்டர்ல இருக்கும் நம்மளுக்கு லேண்ட்ல இருக்கும். இதே மாதிரி ஆம்பிட்ரைகஸ்னா ரெண்டு. ஓகேயா ஒரு ஃபிளாஜெல்லா ரெண்டு வேற சைட்ல பட் ஒண்ணா இருந்ததுன்னா அதுக்கு என்னது that one is ஆம்பிட்ரைகஸ். இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லோஃபோட்ரைகஸ். ஓகேயா லோஃபோட்ரைகஸ்னா என்னன்னா ஒரு பாக்டீரியல் செல்ல அட்டாஃப்ட் ஆஃப் என்னது ஃபிளாஜெல்லா ஒரே ஒரு எண்ட்ல இருந்ததுன்னா that one is லோஃபோட்ரைகஸ். ஓகே தென் அதுக்கு அடுத்தது செஃபாலோட்ரைகஸ் எடுத்தீங்கன்னா அட்டாஃப்ட் ஆஃப் ஃபிளாஜெல்லா located at both ends. ரெண்டு எண்ட்ல ஒரு டஃப்ட் ஆஃப் ஃபிளாஜெல்லா இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு செஃபாலோட்ரைகஸ். பெரிட்ரைகஸ் அந்த பாக்டீரியல் செல் ஃபுல்லாவே கவர் ஆகி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பெரிட்ரைகஸ். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம், ஏன்னா நம்ம பயாலஜியில் நிறைய படிப்போம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணலாம் சரியா. இதை எப்படின்னா அமல் கிட்ட CPU இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமலோட CPU இதுல A for என்னது ஏட்ரைகஸ், M for மோனோட்ரைகஸ், A for amphitrachus, L for lophotrachus, C for cephalotrachus, P for peritrachus. இந்த U ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் நம்ம என்னது சொல்லியிருந்தோம் சரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அமலோட CPU. ஓகே ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஈஸியா நம்ம பாக்டீரியாவோட ஃபிளாஜெல்லா அரேஞ்ச்மெண்ட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasan. Thank you.